வெல்கம் டு ஸ்வஸ்திக் டிசைனர் ஸ்டுடியோ. ஆல்ரெடி நம்ம சேனலில் அனௌன்ஸ் பண்ணியிருந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஃப்ரீ கிளாஸ் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எம்ப்ராய்டரிக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு காட்டன் கிளாத் வேணும். நீங்கள் வந்துட்டு ஷாப்பில் காடா கிளாத் வாங்கினாலும் ஓகே தான். நான் வந்து காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி ஃப்ரேம் வேணும். எந்த சைஸ் உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் எம்ப்ராய்டரி த்ரெட், அப்புறம் நீடில். இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டில் நான் எடுத்திருக்க பிராண்ட் வந்து ரங்கோலி பிராண்ட். ஒவ்வொரு ஷேடுக்கும் இங்கே வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஏதாச்சும் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்துட்டு டிசைன் போட்டுட்ருக்கோம் அப்படின்னா சம்டைம்ஸ் த்ரெட் வந்து தீந்துருச்சுன்னா சேம் ஷேடு உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பர் சொன்னீங்கன்னா சேம் ஷேட் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இங்கே நம்பர் இருக்குங்களா? ஸோ இதோட நம்பர் 8061. ஸோ இந்த மாதிரி ஷேட் நம்பர் சொன்னீங்கன்னா அதே பிராண்டில் அவங்க வந்துட்டு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்துடும். இதில் ரவுண்ட் ஃப்ரேமை வந்து கிளாத்துக்கு கீழே வைக்கணும். ரவுண்ட் ஃப்ரேமை கிளாத்துக்கு கீழே வச்சுட்டு இந்த ஸ்க்ரூவோட இருக்க ஃப்ரேமை வந்து கிளாத்துக்கு மேலே வைக்கணும். மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் கிளாத் வந்து ஆக்சுவலாக லூஸாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஸ்க்ரூ டைட் பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரேமில் வந்து கிளாத் வந்து நல்லா டைட்டாக இருக்கும். இப்போது ஃப்ரேமில் வந்து கிளாத்தை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச், அதோட டைப்ஸ். இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டில் ஆக்சுவலாக 6 ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். நம்ம வந்து இந்த 6 ஸ்டாண்ட்ஸையும் அப்படியே நம்ம போட்டு ஒர்க் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி 2 3 உங்களுக்கு வேணுங்கிறத வந்து நம்ம செப்பரேட்டாக இந்த மாதிரி பிரித்து அதுக்கப்புறம் தான் நம்ம நீடில் போட்டு ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் வந்து 3 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். கடைசியில் ஒரு நாட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டிச் தான் இருக்கிறதுலே ரொம்ப பேசிக்கான ஸ்டிச், ரன்னிங் ஸ்டிச். இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது லைன் போட்டு கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழேருந்து நீடில் நான் இப்போ மேலே எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி மறுபடியும் அந்த நீடில் வந்து கிளாத்தில் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணுறேன். இங்கே நம்ம எந்த அளவுக்கு நம்ம இங்கே கேப் விட்டுருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட் இதே மாதிரி ஸ்டிச் இங்கே போடணும். இப்போது ரன்னிங் ஒரு ஸ்டிச் போட்டு முடித்தோடனே நம்ம எப்போவும் நாட் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுக்கும். லாஸ்ட்டாக இந்த ஸ்டிச் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் ஃப்ரேமுக்கு பின்னாடி இந்த மாதிரி திருப்பிட்டு கிளாத்தில் கொஞ்சமாக இந்த மாதிரி நீடில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி கொஞ்சமாக இத்தினோண்டு கிளாத் இந்த மாதிரி எடுத்துக்கணும். முன்னாடி அந்த ஸ்டிச் தெரியாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஒரு நூலுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா நாட் விழுந்துடும். தென் எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ரன்னிங் ஸ்டிச் முடிச்சாச்சு. இதுதான் பேசிக். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்தது டபுள் ரன்னிங் பார்க்க போகிறோம். இப்போது டபுள் ரன்னிங் ஸ்டிச்சுக்கு நம்ம மேலே போட்டோம் இல்லைங்களா, இந்த ரன்னிங்க்கு ஒரு ஸ்டிச், இதே ஸ்டிச் தான் இங்கே நம்ம போட போகிறோம். ஆனால் இப்போ இது வந்து சிங்கிள் நூலில் நம்ம வந்து போட்டிருக்கோம், சிங்கிள் கலர் மட்டும் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இந்த டபுள் ரன்னிங் வந்துட்டு நம்ம
2 த்ரெட் வச்சு நம்ம போட போகிறோம். இப்போ அதே மாதிரி நம்ம நாட் போடணும். இப்போ டபுள் ரன்னிங்க்கு இப்போ நம்ம வந்துட்டு ரெட் கலரில் இந்த ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அதே தான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த கேப்பில் வந்துட்டு இப்போ இந்த ப்ளூ கலர் த்ரெட்டை வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த கேப் அதே ரன்னிங் ஸ்டிச் தான், இந்த கேப்பில் நம்ம போட போகிறோம். இதுதான் டபுள் ரன்னிங். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, இந்த ரெட் எண்ட் ஆகிற இடத்துல இருந்து நீடில் எடுத்து இந்த கேப்ல இந்த மாதிரி ஸ்டிச் போடுறோம். ஃபைனலாக இந்த கேப்பில் அதே மாதிரி இங்கேயும் இந்த ஸ்டிச் போட்டு இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். இதுக்கு மேலே இங்கே அவுட் சைட் வந்து ஸ்டிச் போகக்கூடாது. எப்பவும் போல் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், டபுள் ரன்னிங் ஸ்டிச்சும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப் வந்து விப்டு ரன்னிங் ஸ்டிச். இந்த விப்டு ரன்னிங் ஸ்டிச்சும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த விப்டு ஸ்டிச்சுக்கும் அதே மாதிரி 2 கலர் த்ரெட் வேணும். ஃபர்ஸ்ட் நான் ப்ளூவில் வந்துட்டு பேசிக் ரன்னிங் ஸ்டிச் போட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து நம்ம இந்த ரன்னிங் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, இதுக்கு மேலே இந்த ரெட் கலர் த்ரெட்டை நான் வெளியே எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போ இந்த நீடில் வச்சு இந்த ப்ளூ ஸ்டிச்சுக்குள்ள நான் வந்துட்டு கீழே இருந்து மேலே இந்த நீடில் விடுறேன். தெரியுதுங்களா? இந்த ஸ்டிச்சை வந்து அப்படியே ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது கீழே இந்த த்ரெட்டை வந்து இப்போ நம்ம வெளியே எடுத்தோம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டை வந்து இப்படி கீழ் பார்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் இந்த செகண்ட் ஸ்டிச்சில் நீடில் அதே மாதிரி கீழே இருந்து மேலே மறுபடியும் இந்த தேர்ட் ஸ்டிச்சுக்குள்ள கீழே இருந்து மேலே எடுத்ததுக்கு அப்புறம் இந்த
ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லைங்களா ரன்னிங் ஸ்டிச்சு, அதோட எண்டில் இந்த மாதிரி நீடில் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எப்பவும் போல் நாட் போட்டுக்கலாம். இந்த விப்டு ஸ்டிச் மட்டும் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பேசிக் இந்த ரன்னிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். போட்டு முடிச்சுட்டு இப்போ நான் இந்த ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த ரன்னிங் ஸ்டிச்சோட ஸ்டார்டிங் இந்த ஸ்டிச்சுக்கு மேலே இந்த மாதிரி விட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அப்படியே இந்த நீடில் வந்து இந்த ஃபஸ்ட்டு த்ரெட்க்கும் அந்த ஃபேப்ரிக்கும் இருக்கிற அந்த கேப்பில் நான் இன்சர்ட் பண்ணுறேன். கீழேருந்து மேலே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்போ செகண்ட் ஸ்டிச்சுக்கும் அதே மாதிரி பண்ணுறேன். கீழேருந்து மேலே இந்த ரன்னிங் ஸ்டிச் ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த ரன்னிங் ஸ்டிச்சோட எண்டில் இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சை எண்ட் பண்ணிவிட்டு பின்னாடி நாட் போட்டுடலாம். இதுதான் வந்து விப்டு ஸ்டிச். இந்த விப்டு ஸ்டிச் உங்களுக்கு போடும்போது இந்த 2 ஸ்டாண்ட்ஸில் மட்டும் நான் இது போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 3 or 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் வந்துட்டு கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும் இந்த ஸ்டிச். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட பேசிக் ஸ்டிச். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இது கூடயே உங்களுக்கு வந்துட்டு பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். பண்ணிவிட்டு முடிஞ்ச ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறேன். அந்த குரூப்பில் கூட நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணலாம் உங்கள் ப்ராஜெக்டை. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்லேயே நீங்கள் கேட்கலாம். இந்த ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டிச் போட போகிறோம். இந்த ரன்னிங் ஸ்டிச் தான் வந்துட்டு அதுக்கு பேசிக். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இதை நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.